நாதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது நல்ல வாழ்க்கை துணை அமைய சுக்கிர பகவான் வழிபாடு, விரைவில் திருமணம் நடக்க. நம் அருகில் உள்ள சிவாலயங்களில் உள்ள நவகிரக சன்னதியில் இருக்கும் சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தால் விரைவில் திருமணம் கைகூடும், நல்ல வாழ்க்கை துணை அமையும். சுக்கிர பகவான் வெண் சந்தனம், வெண்மலர், வெள்ளை ஆடை, வெள்ளை நிற மணிமாலை, வெண்குடை, வெண்ணிற கொடி ஆகியவற்றை கொண்டவர். இவர் கிழக்கு முகமாக அமர்ந்து அருள்பாலிக்க கூடியவர். சுக்கிர பகவானுக்கு பல பெயர்கள் உண்டு. பார்கவன், சுக்லாம்பரதரன், சுக்லபூஷணன், மகாமதி, கருணாசிந்து, தைத்யகுரு உள்ளிட்ட பல பெயர்கள் இவருக்கு உண்டு. மிரு சஞ்சீவினி மந்திரத்தால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தியும் படைத்தவர் சுக்கிர பகவான். அசுரர்களின் குருவாக விளங்குபவர். சிவபெருமானை தியானித்து அழியாத உடலையும் வற்றாத செல்வத்தையும் பெற்றவர். ஒருமுறை சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளான சுக்கிர பகவான் அப்பொழுது ஈசனின் கோபத்தை தணித்து சுக்கிரனை காப்பாற்றிய அம்பிகை என்று ஒரு ஐதீகமும் உள்ளது. இதனால் வெள்ளிக்கிழமை நாம் அம்பாளை வழிபாடு செய்தால் சுக்கிர பகவான் அருளையும் பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் உள்ளது. நவகிரக சன்னதியில் உள்ள சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையன்று சுக்கிர பகவான் காயத்ரி மந்திரத்தை சொல்லி 108 முறை நாம் சொல்ல வேண்டும். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாது என்ற இந்த மந்திரத்தை, காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொல்லி நெய் தீபம் ஏற்றி மொச்சை பயிறு, இனிப்பு கலந்த மொச்சை பயிறு சுண்டல் செய்து நைவேத்தியம் செய்து வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் விரைவில் நல்ல துணை அமையும். நீண்ட நாட்களாக திருமணம் தடைபட்டு கொண்டு இருப்பவரும் இந்த சுக்கிர பகவானின் காயத்ரி மந்திரத்தை சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யலாம். அது மட்டுமல்லாமல் தினமும் இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட்டு வந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும், வெற்றிகள் நம்மை தேடி வரும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், இல்லறம் இனிமையாக மாறும், வியாபாரம் செழிக்கும், புகழ் கீர்த்தி உண்டாகும், படிப்பில் நல்ல வளர்ச்சி காணலாம், கல்வியில் சிறந்து விளங்கலாம் போன்ற இதுபோல நிறைய உள்ளது. ஆகையால் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் நாம் இந்த சுக்கிர பகவானின் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வந்தால் சிறப்பு. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாது. இந்த மந்திரத்தை அனைவரும் சொல்லி வாருங்கள், நன்மை அடையுங்கள். நன்றி. இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வாழ்க வளமுடன்.